வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான பச்சை பட்டாணி வச்சு போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்குங்க. ஒரு 4 ஸ்பூன் தயிர் எடுத்துக்குங்க. நான் ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதில் தான் செய்ய போகிறேன். ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 100 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. பச்சை பட்டாணி சேர்த்தாச்சு. இப்போ 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி துண்டு சீவிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பூண்டு பல்லு பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறேன்னா நல்லா மொறுன்னு இருக்கும், அதுக்காக நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோட்டா மாவு. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, வேண்டான்னா விட்டுடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, போண்டா போடுற அளவுக்கு பிசைஞ்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ கடாய் வைப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாய் வச்சுப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக நம்ம போடுவோம். பார்த்து போடுங்க. போட்ட உடனே திருப்பி விட்றாதீங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விடுவோம். இப்போ உடனே போட்ட உடனே திருப்பி விட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைட்டாக திருப்பி விடுங்க எல்லாத்தையும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துக்குது பாருங்கள். ஸ்லோலே பண்ணுங்கள், சீக்கிரமாக செவந்து வந்துடும், அப்புறம் உள்ளே வேவாது. திருப்பி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வெளியில் கடைங்களில் போய் வாங்கி கொடுக்கறதோட இதே போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுங்க.
இதுக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னியோ எந்த சட்னியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் மெயினாக தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இதே போல் மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.